வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு கடலைப்பருப்பை வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வெறும் கடலைப்பருப்பு, நெய், சக்கரை மட்டும் இருந்தால் போதும், உடனே செஞ்சிடலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் பருப்பு பொடி எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்வீட் பருப்பு பொடி செய்கிறதுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கணும். நான் 1 டம்ளர் கடலைப்பருப்பை 2 hours ஊற வச்சுட்டேன். இப்போது தண்ணி இல்லாமல் அது மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கிறேன். இதிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். ஸ்வீட் ரெடி ஆனதுக்கப்புறமா இதை மேலே சேர்த்து கலரி இறக்கிடலாம். அதுக்காக இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகிடுச்சு. இப்போது மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பு இந்த நெய்யில் சேர்க்குறோம். ஸ்லோவில் வச்சுட்டு சேருங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நெய்யில் வதக்கலாம். இந்த மாதிரி கடலைப்பருப்பு விழுத இந்த நெய்லேயே வதக்கிக்கலாம். இந்த கடலைப்பருப்பு விழுது நல்லா வேகணும். அதனால் கைவிடாமல் நல்லா கலரி விடுங்க. பாருங்கள், நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆகிக்கிச்சு. இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருந்தோன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா டெக்ஸ்சர் மாறிடும். நம்மளுக்கே தெரியும் வெந்துருச்சுன்றது. பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் எந்த கிளாஸில் நம்ம பருப்பு எடுத்தோமோ அதே கிளாஸில் 1 கிளாஸ் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா அதில் நீங்கள் ஒரு 3/4 கிளாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விடணும். சுகரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடணும். பாருங்கள், சுகரெல்லாம் நல்லா கலந்து உருகிடுச்சு. இப்போது ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விடலாம். நல்லா உதிரி உதிரியாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் பொடின்னு வச்சுருக்காங்க. இப்போது ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியை போட்டு கலரி இறக்கிடலாம். இந்த ஸ்வீட் பருப்பு பொடி கூடயே நீங்கள் தேங்காய் வேணாலும் நெய்யில் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். டேஸ்டியான ஸ்வீட் பருப்பு பொடி ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.